ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जलशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री जय कृष्ण श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभु नित्यानंद श्री श्री वै अद्वैत गदाधरः श्रीवासुदेव श्रीवासादि गौर गौर भक्तवृंद ओ नमो महावदन्य महावदान्याय कृष्ण कृष्ण प्रेम प्रदायिदे कृष्णाय कृष्णाय कृष्ण कृष्ण चैतन्य चैतन्य नाम्ने नामे गौरवाणी गौरत्विदे नमः। शिवे हरे हरे कृष्ण कृष्णा हरे हरे कृष्णा कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे राम 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 हरे 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 हरे। கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. कृष्ण ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 8. நேற்று வந்து பரமஹம்ச விஞ்ஞான யோகா பார்த்தோம். பார்த்துருப்பீங்க. 7வது அத்தியாயம். இப்போ வந்து 8வது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தெய்வ திரு மனத்தின் பூர்ணத்துவம் பார்த்தோம். பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அவரோட அவரோட ஆசீர்வாதத்துடையும் என்னோட குரு மகாராஜ் ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கலாம். கீதா தெய்வீக பாடலின் நித்திய நூலான கீதை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரியாயாக முதலான புண்ணிய ஸ்தலங்கள் அனைத்தும் நிரந்தரமாக உள்ளன. ஸோ பகவத்கீதா எங்கெல்லாம் படிக்க போகிறதோ நம்ம வந்து புண்ணியஸ்தலங்கள் போனாதான் பக்தி இருக்கணும் அப்படின்னு இல்லை, புண்ணியம் கிடைக்கும் அப்படி இல்லை. நம்ம பகவத்கீதை நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே நம்ம வாசிச்சாவே அதுவே நம்மளுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கியோட அத்தியாயம் வந்து பரத்தை அடைதல், அட்டைனிங் த சுப்ரீம். சுப்ரீம்னா யாரெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அவர் எப்படி அடையிறது அப்படிங்கிறது அக்ஷர பரபிரம்மன் யோகா அப்படிங்கிறது இன்னொரு பெயர். பரத்தை அடைத்தல், அட்டைனிங் த சுப்ரீம், அது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் தினமுமே நீங்கள் ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? யாராவது சொல்கிறீங்களா? நான் விடாமல் ஒரு நாள் இதுதான் மாதாஜி நான் யோசிப்பேன் அப்படின்னா, ஐ மீன் நிறைய டைம் யோசிப்பீங்க, பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா எதுவாக இருக்கும்? யாராவது சொல்கிறீங்களா? நம்மள சுத்தி இருக்க பிரச்சனை தான். நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனை மாதாஜி ஹரி போல். வேற யாராவது சொல்றீங்களா? வனிதா மாதாஜி, மோகன் குமார் பிரபுஜி. ஹெல்த் ஆ ஹெல்த்தை பத்தி தான் எப்போ ஒன்னொன்னு நினைச்சுக்கணும், நல்லா இருக்கணும். ஆமாங்க. ஹெல்த்த பத்தி தான் நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஹெல்த் பத்தி நிறைய யோசிக்கிறது கான்ஸ்டன்ட்டா. ஓகே, வெரி. ம். கோமதி மாதாஜி, உங்களால பேச முடியுமா? எதை பத்தி நீங்க கான்ஸ்டன்ட்டா டெய்லி யோசிக்கிறீங்க? எப்படியாவது கம்மியா சாப்பிடணும்னு வேற யோசிப்பேங்க. ஓகே, எப்பயாவது கம்மியா சாப்பிடணும். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ இன்னைக்கு வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு அஹ், அஹ், போன 7வது அத்தியாயத்துல வந்து சில விஷயங்கள் பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு. இப்போ வந்து அஹ், ஓ அஹ், இந்த இந்த மோட்சத்தை பத்தி நினைக்கிறவங்க, லைக் நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், எப்படி வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி அதை பூர்வத்துவமாக புரிஞ்சுக்கிறாங்க பிரம்மன் பற்றி அப்படிங்கிறது எல்லாம் பகவான் சொல்கிறாரு. ஸோ இன்னும் டீப்பராக வந்து இதை புரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 8 கேள்விகள் வந்து அர்ஜுனர் கேட்குறாங்க. 8 விஷயங்கள் என்னென்ன, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேட்குறாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுனோ வாச்ச
கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா கிம் கர்ம புருஷோத்தமா ஆதிபூதாம் ச கிம் புரோக்தம் ஆதிபூதாம் சாக்கி கிம் புரோக்தம் ஆதிதைவம் கிம் உச்சதே. ஆதிதெய்வம் கிம் கிம் உச்யதே. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? அர்ஜுனன் படிங்க. அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பலன் நோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜடத் தோற்றம் என்ன? தேவர்கள் யாவர்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. ஸோ என்ன கேட்குறாருன்னா, என் பெருமானே, உத்தம புருஷரே, எனக்கு பிரம்மன்னா என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். ஆத்யாத்மா, ஒரு ஜீவாத்மாவோட நேச்சர் என்ன? அப்புறம் பலன் நோக்கு செயல்கள்லாம் என்ன? நம்ம எத்தனையோ கர்மகாண்டங்கள் பண்ணுறோம், அதுக்கு என்ன? இந்த ஜட தோற்றம் என்ன அப்படிங்கிறது 4வது கொஷின். ஆதி தெய்வா. அதுக்கப்புறம் தேவர்கள் யாவர்? தேவர்கள்னா யாரு? என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரே பண்ணுறோம்? இவற்றை தயவு செய்து விளக்குக அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் 2வது ஸ்லோகம் படிக்கலாம். மேலும் அர்ஜுனர் என்ன கேட்குறாரு அப்படின்ட்டு. அத்ய யஜ்ஞா கதம் கோத்ர அத்யஞ்ஞை கதம் தேஹி மதுசூதன தேஹி ஹம்சிம் மதுசூதன பிரயாண காலே ச கதம் பிரயாண காலே ச கதம் நியோசி நியத் ஆத்மபிஹி நியதாம் தரிம்பி. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? மதுசூதனரே, யாகங்களில் இறைவன் யார்? உடல் அவர் எவ்வாறு வசிக்கின்றார்? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? மேலும் கேள்விகள், இன்னும் 3 கேள்விகள். மதுசூதனரே, யாகங்களில் இறைவன் யார்? நம்ம எத்தனையோ யக்னம் பண்றோம். ஹவுஸ் வார்மிங் யக்னம் பண்றோம். சத்யநாராயண பூஜையில சம்டைம்ஸ் யக்னம் பண்றாங்க. கல்யாணம் யக்னம் பண்றோம். இந்த யக்னங்களின் இறைவன் யார்? உடலில் அவர் எவ்வாறு வசிக்கிறார்? எப்படி பரமாத்மா வந்து நம்ம உடல்ல இருக்காங்க? எப்படி எவ்வாறு வசிக்கிறார்? எப்படி இருக்காங்க? பக்தி தொண்டால் ஈடுபடுபவர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? இந்த லாஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மரண காலத்தில் உன்னை வந்து நான் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? உங்களை எப்படி நான் வந்து எப்படி அந்த பரமாத்மாவை எப்படி வந்து இறைவனை வந்து மரண காலத்தில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு அர்ஜுனர் இங்க கேட்குறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் கேட்டேன் இல்லைங்களா, கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க விடாம டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் எத்தனையோ ஆன்சர் பண்ணுறீங்க. ஆனால் வாட் இஸ் தட் அல்டிமேட் திங் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிமெம்பர் பண்ணணும்? அதுவும் எப்போ வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதும் முக்கியம். என்ன ரிமெம்பர் பண்ணணும், எப்போ வந்து ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொஷின் இங்கே வந்து சீட் ஆகுது. என்னன்னா, பக்தி தொண்டில் ஈடுபடுவர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மரண காலத்தில் வந்து நம்ம பகவானை நினைக்கணும்? அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது 8.3, 8.4, 8.5 ஸ்லோகங்கள் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான், நம்ம படிக்கலாம். ஒரு ஸ்லோகாவா யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முதற் கடவுள் கூறினார், பிரம்மன் எனப்படுவது அழிவற்றதும் உன்னதமானதும் ஆகும். அதன் சுபாவமான நித்திய இயற்கையான ஜீவாத்மா அத்தியாத்மா என்று அழைக்கப்படுகிறான். ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா பலநோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யாராவது படிக்கிறீங்க?
உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே எப்போதும் மாற்றிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூத எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதெய்வம் எனப்படும் அது. மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரம புருஷனாகிய நான் அஞ்ஞான யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறேன். மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. சூப்பர். ஸோ இங்க பகவான் சொல்றாரு, அந்த 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றாரு. பிரம்மன்னா எனப்படுவது அழிவற்றதும் உண்மையானதும் ஆகும் அப்படின்னு பிரம்மன்னா என்னன்னு சொல்றாரு. ஆத்தியாத்மிகா அதன் சுபாவம் வந்து ஜீவாத்மா வந்து நித்திய இயற்கையானது வந்து ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் பலன் நோக்கு செயல்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்ட்டு. அந்த ஜீவாத்மாக்கள் நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே பலன் நோக்கு ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே எப்போதும் மாறிக்கொண்டு ஆதிபூதா எனப்படும். ஸோ எப்பயுமே மாறிக்கொண்டு இருக்கிறது என்னன்னா வந்துட்டு இது டெம்பரவரி அப்படின்னு நான் ஏற்கனவே பிரகிருதி அது வந்து ஆதி பூதா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆதிபூதா எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களிலும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் ஆதி தெய்வா என அழைக்கப்படும். விஸ்வரூபம் வந்து ஆதி தெய்வா. கிருஷ்ணருக்கு வந்து விஸ்வரூபம் வந்து காட்டுறாரு இல்லைங்களா அர்ஜுனருக்கு, அது வந்து ஆதி தெய்வா. மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்தில் பரமாத்மாக வீற்றிருக்கும் பரம புருஷனாகிய நான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லா ஜீவாத்மா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சைஸ் இல்லைங்களா, யார் இருக்காரு? நான் பரமாத்மாகிய நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லா யஜ்ஞத்தின் இறைவனும் நானே அப்படிங்கிறதையும் சொல்றாரு. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. ஸோ கேரண்டி, 100% கேரண்டி. பகவத்கீதால அல்டிமேட் சொல்யூஷன் வந்து என்னதான் வாட் இஸ் யுவர் கீ டேக் அவே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, ஒரு செஷன், ஒரு லெக்சர், ஒரு ஒர்க் ஷாப் ஏதாவது அட்டன் பண்ணா வாட் இஸ் யுவர் கீ டேக் அவே? திஸ் இஸ் தட் கீ டேக் அவே. கீ டேக் அவே. யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. ரிட்டையர்மெண்ட் நம்ம பிளான் பண்றது இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கைக்கு தான். ஆனா இது வந்து காலங்காலத்துக்கும் பிளானிங். இட்ஸ் நாட் அபவுட் திஸ் லைஃப்ஸ் பிளானிங். நம்ம அடுத்த ஜென்மத்தில் அடுத்து என்ன எங்க போகிறோம் அப்படிங்க நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ பண்ணுறோம், எல்லாமே அந்த உடலை விட்டு ஆத்மா பிரியிற நேரத்தில் எதுவுமே நம்ம கூட இருக்காது. பட் ஒன்று நம்ம விஷயம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னா அந்த பக்தி, அந்த இறைவனோட ஞாபகம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் த ஒன் திங் தட் கேன் ரீப்ளேஸ் நத்திங் இல்லைங்களா. அது மாதிரி இது வந்து திஸ் இஸ் த கீ டேக் அவே. ஸோ இதனால என்ன பலன் அப்படிங்கிறது மேலும் பார்க்கலாம். ஏன் அப்படி, ஏன் இவ்வளோ அல்டிமேட் ட்ரூத், இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னா ஏன் அப்படிங்கிறது மேலும் கிருஷ்ணர் சொல்றாங்க. அது என்னங்க மேடம், என் இயற்கையை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதாஜி. இயற்கையை அடைகிறான் அப்படிங்கிறது நம்ம என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இல்ல என் இயற்கையை அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸோ என்னுடைய இயற்கையை அடைகிறான்னா அது என்ன, அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அது என்னன்னு நம்ம பார்ப்போம். என்னுடைய இயற்கையை அடைகிறான், அது ஓகே பார்ப்போம். இல்லை நான் திரும்பவும் கிளாஸ்க்கு எண்டுக்கு. ஓகே ஓகே. ஸோ ನೆಕ್ಸ್ಟ್ ಶ್ಲೋಕ 8. ಸಾರಿ, ಒಂದು ನಿಮಿಷ.
ஓகே. 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் படிக்கலாம். அந்த காலே ச மாமேவ அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேவரம் ஸ்மரன் மரண் முக்த்வா முக்தாவே கலேவரம் பிரயதி சமத்பாவம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஷ்டி அத்ர சம்சயः. யாதி நாஸ்யத்ர சம்சய. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? மேலும் தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. யா ஸோ மேலும் அதேதான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு கிருஷ்ணர். 4வது ஸ்லோகத்துல சொன்னது இன்னும் மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். சந்தேகமில்லை. இதில் சிறிதும் சந்தேகம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் 5வது ஸ்லோகம்ல. ஸோ அதேதான் இங்க திரும்ப சொல்லிப்பேன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நம்ம வந்து மகாபாரதத்துல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பீஷ்மர் இன்ஃபேக்ட் நம்ம பீஷ்ம பஞ்சக் அப்படின்ட்டு இந்த இதுக்கு இதுக்கு நேத்து தான் முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி 5 நாட்கள் வந்து பீஷ்ம பஞ்சக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில வந்து அவர் இருந்தபோது வந்து அவர் வந்து கிருஷ்ணரை வந்து நினைச்சு ஸ்துதி பாடுறாரு. நான் வந்து என்னோட நான் என்னோட என்னோட உடல் என்னை விட்டு பிரியும்போது நான் உன்னை மட்டும்தான் நினைக்கணும் கிருஷ்ணா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி எப்படி வந்து இந்த மகாபாரத போர்ல வந்து பீஷ்மர் வந்து கௌரவர் பக்கத்துல இருந்தாரு. அவர் வந்து பாண்டவர் பக்கம் இல்ல, கௌரவர் பக்கத்துல. அப்போ வந்து திரௌபதி வந்து துரியோதனன் கேட்குறாரு, உங்களால நினைச்ச பாண்டவர்களை வந்து கண்டிப்பா தோற்கடிக்க முடியும். ஆனா நீங்க வந்து அவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்க வந்து அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. துரியோதன் அப்படி வந்து பீஷ்மர் கிட்ட சொல்லும்போது பீஷ்மர் வந்து சரி, நான் வந்து அடுத்த நாள் கண்டிப்பா வந்து அர்ஜுனனுக்கு மேல நான் அம்பு எய்துவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து கிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட சொல்றாரு, வா நம்ம வந்து அஹ், ஒரு விஷயம் பண்ணலாம். ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பீஷ்மர் வந்து அந்த குருக்ஷேத்திர போர்ல வந்து எல்லாரும் இந்த மாதிரி கூடம் மாதிரி அமைச்சு எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி திரௌபதியை கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு இருட்டா இருக்கு. மாலை பொழுது. அப்போ வந்து சலங்க சத்தம் கேக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அது யாருன்னு தெரியல அப்படின்ட்டு பீஷ்மர் வந்து பிதாமகன். அவர் வந்து உடனே ஆயுஷ்மான் பவ அப்படின்ட்டு பிளஸ் பண்ணிடுறாரு. மங்களம் உண்டாகட்டும் அது மாதிரி. ஸோ அது எப்படி ஆகும்? அடுத்த நாள் வந்து திரௌபதியோட கணவர் அர்ஜுனரை வந்து அம்பு எய்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நைட்டு வந்து திரௌபதி கிட்ட வந்து ஆஷ்மான் பவ மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து எப்படி எப்படி வந்து பீஷ்மர் வந்து 2 ப்ராமிசஸையும் காப்பாற்ற போறாரு. அது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கிருஷ்ணர் வந்து பீஷ்மரை வந்து அவர் ஆக்சுவலா பாண்டவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் லீலைகள் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நடக்கும்போது அப்போ வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா சண்டை போகுது அர்ஜுனருக்கும் பாண்டவருக்கும். அப்போ வந்துட்டு சம்ஹவ் வந்து பீஷ்மர் போர் அம்பு எய்திட்டே இருக்காரு. ஆனா வந்து ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து கிருஷ்ணர் வந்து தேரை விட்டு இறங்கிறாரு. ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்ணது வந்து நான் எந்த வெப்பனை எடுக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் நிராயுதபாணியா தான் நான் உனக்கு வந்து பார்த்தசாரதியா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அர்ஜுனர்கிட்ட. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவர் வந்து அங்க இருக்கிற சக்கரத்தை எடுத்துட்டு அந்த பிக்சர் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வந்து அவரோட அவ்வளோ ஒரு ஃபியர்ஸ்ல வந்து பீஷ்மரை தாக்க வராரு. அப்போ வந்துட்டு பீஷ்மர் வந்து என்ன வந்து நீங்க வந்து என்ன ப்ராமிஸ் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல விட்டீங்கல்ல. இப்போ பாருங்க நீங்க உங்களோட ப்ராமிஸை வந்து
காப்பாத்தாம நீங்க இப்போ ஆயுதம் ஏந்திட்டீங்க. ஒரு சக்கரத்த எடுத்துட்டு வந்து நீங்க என்ன தாக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோட்டிக்கு ஒரு பக்தனுக்கும் ஆண் பரமாத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுனர் வந்து பீஷ்மர் மேல வந்து அம்பு எய்துறாரு. அப்போ அவர் அம்பு படுக்கலையில அவர் படுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அப்போ வந்து அவர் வந்து நான் வந்து இப்போ இப்போ நான் வந்து இந்த இந்த காலத்துல இருந்து உத்தராயன் அந்த அந்த ஃபுல் அவர் எப்போ அவருக்கு என்ன ஒரு வரம்னா அவர் என்ன எப்போ வந்து அவரோட உடலை விட்டு பிரியணுங்கிறத அவர் டிசைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இருக்கும் அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா நான் உன்னை மட்டும்தான் நினைக்கணும் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அவருக்கு முன்னாடியே இருக்காரு. ஹீ இஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த நம்ம அந்த ஒரு இது படிச்சோம் இல்லைன்னா மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறந்த சந்தேகம் எதுவும் இல்லைங்கிற எதிலும் சந்தேகம் இல்லை. சக்சஸ் வந்து யாருன்னா பீஷ்ம பிதாமகா. அது வந்து ஒன் ஆஃப் த சக்சஸ் ஸ்டோரியா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் அந்த அம்பு படிக்கலையும் பகவானை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு ஸ்துதி பாடுறாரு பகவான் பற்றி. நம்ம எல்லாருமே விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாருமே பாடுவோம். அது யார் சொன்னது, அது யார் பாடினதுன்னா பீஷ்ம பிதாமகர் தான். ஸோ அது மாதிரி பகவான் பற்றி எப்பயுமே நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதே மாதிரி அஜாமில்னு இன்னொரு ஸ்டோரி இருக்குது ஸ்ரீமத் பாகவதத்தில். அஜாமில் வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து பட் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அவரோட லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது தவறான செயலில் ஈடுபடுறது அது மாதிரி ஒரு அவரோட பிராமணிக்கல் நேச்சர். அவங்க வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் மறந்துட்டு ஒரு தவறான பாதையில் அவங்க போடுறாங்க. இருந்தாலும் ஏதோ அவர் செஞ்ச கர்ம காரியங்களுக்காக அவங்களுக்கு ஏதோ புண்ணியம் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வந்து பசங்க பிறக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து அவங்க நாராயணா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் மரண படுக்கையில் இருக்கார். அப்போ வந்து அவர் செஞ்ச பாவங்களுக்கு வந்து யமதூதர்கள் வந்து அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வராரு. அந்த அந்த ஒரு சர்டன் கண்டிஷனில் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அந்த பயத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நாராயணா அப்படின்ட்டு அவரோட மகனை கூப்பிடுறதுக்காக கூப்பிடுறாரு, நாராயணா அப்படின்ட்டு. அப்போது அந்த பேர் அவர் தெரியாமல் அந்த ஒரு சவுண்ட், அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டதுக்கே வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து யமதூதர்கள் கிட்ட வந்து இல்லை, ஹீஸ் அ டிவோட்டி, இவர் பக்தர். எப்போ வந்து நாராயணா அப்படின்ட்டு இறைவனோட திருநாமத்தை சொன்னாரோ மரண படுக்கையில் தோ ஹி டிட் இன்டென்ட் டு அவனை பையனை கூப்பிடணும் பயத்தில் அப்படிங்கிறத நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாரு. இருந்தாலும் விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து யமதூதர்கள் வந்து அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவர் மேலோக்கம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கே ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்க உயிர் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க உயிர் வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க எப்படி வந்து பகவானோட திருவடியை சேர்றாங்க அப்படிங்கிறதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நம்ம வந்து மரண தருவாயில் நம்ம பகவானை நினச்சோன்னா கண்டிப்பாக இறைவனோட இயற்கையை எய்துவோம். அப்படின்னா இறைவனோட இயற்கை என்னென்னா வைகுண்டம், கோலோக்க விருந்தாவன். வைகுண்டத்தை தான் நம்ம ஆத்மா வந்து அங்கே தான் போகும் அப்படிங்கிறது, அங்கே தான் அடையும், என்னை வந்து அடையும். இப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்காரு அப்படின்னா வைகுண்டம் கோலோக்கத்தில் தான் இருக்காரு. என்னுடைய இயற்கையை அடைவான்னா நம்ம ஜீவாத்மா வந்து இறக்கும் தருவாயில் பகவானை நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அங்கே தான் நம்ம ஜீவாத்மா போய் சேரும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்கிறாரு? பகவானே கிருஷ்ணரே சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி இது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபைனல் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலி இதுதான். நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறது வந்து எங்கே வந்து ஆக்சுவலி ஃபைனல் டெஸ்ட் எங்கே டிட்டர்மின் ஆகுதுன்னா மரணப்படுக்கை. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 8.6 எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தயஜ் அந்த கலேவரம்
தைஜயந்தே கலேவரம் தம் தம் ஏவத்தி கௌந்தேயா தம் 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 ஏவந்தி ஏவைதி கௌந்தேய கௌந்தேய சதா தத் பாவபாவிதः. சதா தத் பாவபாவித. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? ஒருவன் தனது ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகிறானோ ஐயமின்றி அந்நிலையையே அவன் அடைகிறான். ஸோ ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அடைகிறான். ஸோ நம்மளோட மைண்ட் எதை நினைக்கிறோம், அந்த ஆத்மா உடலை பிரியுங்கிறது வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சிலருக்கு வந்து கான்ஷியஸாக உயிர் பிரியும், சிலருக்கு வந்து ரொம்ப லைக் ரொம்ப கஷ்டம், சஞ்சலம் இருக்கும். இந்த 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 உறவுகள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இதை விட்டு போக மனசு இருக்காது, ஆசைகள் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு பகவான் இங்கே என்ன சொல்கிறாரு, ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெத் பெட் சொல்லுவோம்ல, டெத் பெட்டில் வந்து என்ன நினைக்கிறோம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு இந்த வீட்டு மேலே ஆசை, இந்த பில்டிங் மேலே ஆசை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்க கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதே வீட்டில் வந்து நாயாக கூட வந்து பிறக்கலாம். இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தவக்கலை வந்து அந்த பூச்சியை சாப்பிடுது. அப்போ வந்து அந்த பூச்சி வந்து ஐயோ இந்த தவக்கலை என்னை கொல்ல வருதே அப்படின்னா அந்த பூச்சிக்கு அடுத்த ஜென்மத்தில் தவக்கலையான ஒரு உடம்பு கிடைக்கலாம். அதே மாதிரி ஸோ என் நிலையை என் நிலையை நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அடைவான் அப்படின்ட்டு பகவான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் மரண படுக்கையில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. ஒருத்தங்க ஒரு சேஜ், இது பெரிய ஒரு ஸ்டோரி. அவங்க வந்து ஜடபரதா அப்படிங்கிறது அவர் வந்து எத்தனையோ பயஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு க்ஷணம் வந்து ஒரு மான் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை. அந்த மானை நினச்சிட்டு பகவானையே மறந்துட்டார் அவர் என்னாச்சு, அடுத்த ஜென்மத்தில் அவர் மானா பிறந்துட்டார். அது மாதிரி எத்தனையோ சாஸ்திரங்கள், எத்தனையோ எவிடன்சஸ் இருக்குது. எப்படி வந்து ஒருத்தங்க பகவானை சதா நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ மரண படுக்கையில் பகவானை மறந்துட்டு வேற ஏதோ நம்ம மாயையில் இருந்துட்டோம்னா அது மாதிரி நம்மளுக்கு அந்த உடல் நம்ம கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு உடல் நம்மளுக்கு அது கிடைச்சிருது. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா ஒருத்தங்க அந்த டெத் பெட் மரண படுக்கையில் இருக்கும்போது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே இந்த பகவானோட மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து அவங்களால அந்த மந்திரத்தை சொல்ல முடியலன்னா கூட நம்ம அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அவங்க காது வழியாக அது போகுது இல்லைங்களா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது மாதிரி நம்ம பகவானோட நாமத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக இட்ஸ் அ வெரி டஃப் சுச்சுவேஷன் இல்லைங்களா? மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உச்சாடனம் செய்யணும் பகவானோட நாமத்தை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி படிக்கலாம். 8வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரண யுத்ய ச மயி அர்ப்பித மனோபுத்திர் மாம் ஏவேஷ்ய அசம்சைஷஹ. மொழிபெயர்ப்பு படிக்க. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ணா
உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு, அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து, உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. ஸோ நம்ம வந்து அர்ஜுனர் வந்து இங்க அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அப்பன்னா இது இது நீ வந்து என்ன பண்ணணும்னா, என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு, அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை போரிடுதல் தான் அவரோட கடமை. போரிடுதலையும் செய்வாயாக அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமை வந்து அஸ் அ மாம் ஒரு டேட் ஒரு சன் வாட்டெவர் இட் இஸ் நம்ம ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கோம்னா எனிதிங் நம்மளோட டியூட்டிஸ் நம்ம செஞ்சு தான் ஆகணும். கிருஷ்ணரை எப்படி வந்து அர்ஜுனர் வந்து உன்னோட டியூட்டி இப்போ சத்திரியனா நீ போரிடுறது அப்படின்னா என்ன இந்த கிருஷ்ண உணர்வில் இந்த ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா என்னை வந்து நினச்சிட்டு உன்னோட வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து உன்னோட மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தவும் மூலம் நீ என்னை அடைவாய் என்பதில் ஐயமில்லை அப்படின்ட்டு. நீ பயப்படாத அர்ஜுனா, நீ வந்து என்னை நினைச்சிட்டு போரிடு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இது வந்து தஸ்மாத் சர்வேஷு காலேஷு நீ வந்து என்னை அடைவாய் என்னோட அப்படின்ட்டு அதில் ஐயமில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் அந்த மரண படுக்கையில் நம்மளுக்கு வர சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் டெஸ்ட் ஒன்று வருதுன்னா நம்ம யாராவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம், இப்பையிலேருந்தே படி இப்பையிலேருந்தே படி இப்போவே ப்ரிப்பேர் ஆகு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்குது, எப்போ எப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம எப்போ ப்ரிப்பேர் ஆகணும்னா இப்பையிலேருந்தே இன்னையிலேருந்து இந்த க்ஷணம்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இல்லைங்களா. அதனால we should practice this every day. என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அதான் இங்க சொல்றாருல்ல கிருஷ்ணர், என்னை நினைத்து கொண்டு அப்படிங்கிறது. பகவானை வந்து சதா நினைக்கிறது 24/7 நம்ம பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நம்ம வந்து போடணும். அது வந்து அப்பதான் வந்து அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் எவ்ரிடே நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் எப்படி வரும் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. பட் வி வில் பி ப்ரிப்பேர்டு இல்லைங்களா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். மாம் உபாத்யே புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி ஆத்மனः சம்சிதிம் பரமாம் கதः. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நீங்க படிங்க. ஓகே. பக்தியில் யோகிகளான மகாத்மான்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்ப வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த பௌதிக உலகம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் இன்ஃபேக்ட் அது வந்து இந்த சொர்க்கலோகா அது மாதிரி இந்த ஒரு கோகோனட் மாதிரி நம்ம இருக்கிறது இந்த எர்த் பிளானட் எர்த் பூர்லோகா இங்கே மேலே 7 பிளானட்ஸ் கீழே 7 பிளானட்ஸ் அது மாதிரி பாத்தாள லோகா அது மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தான், ஆன்மீக உலகம் இல்லை, பௌதிக உலகத்தில் அணைஞ்சது தான். ஆனால் நம்ம ஆத்மா வந்து இந்த தெய்வீக லோகமான வைகுண்டம் கோலோகம் அடையும் போது அந்த ஆத்மா வந்து திரும்ப இந்த டெம்பரவரி வேர்ல்டு துக்காலயம் அசாஸ்வதம் இதுக்கு வந்து திரும்பவும் நம்ம ஜீவாத்மா வராது அப்படிங்கிறாரு. ஏன்? நம்ம நல்லா டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி தான் மேலே போகிறோம். அப்படிங்கிற போது திரும்ப இங்கே வரதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக
தேவை இருக்காது. நம்ம ஜீவாத்மா வந்து நினைக்காது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அ அ கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இங்கேயே சர்ப்ரைஸ் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே ஃபைனல் டெஸ்ட் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடும். அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆனா கண்டிப்பா கோலோகம், வைகுண்டத்த நம்ம அடைய முடியும். அங்க போனோம்னா திரும்ப வரத்துக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அப்படின்ட்டு. அடைந்து விட்டனர். உலகத்திற்கு திரும்பவும் வருவதில்லை. இந்த ஜீவாத்மா திரும்பவும் இந்த லோகத்துக்கு வராது. இங்க வர தேவையில்ல. ஏன்னா வைகுண்டா அப்படின்னா அங்க எந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்ல. எந்த ஒரு துன்பங்களும் இல்ல. குண்டான்னா ஆங்ஸைட்டி. அதனால தான் அது வைகுண்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இந்த அ இந்த பௌதிக உலகத்துல இந்த ஜீவாத்மா வந்து எந்த எந்த ஒரு எறும்பா பொறக்கலாம், ஒரு பிரம்மனா இருக்கலாம், பிரம்மாவா கூட பொறக்கலாம். நம்பளோட கர்மம், கான்ஷியஸ்னஸ் அதுக்கு ஏத்த மாதிரி எங்க வேணா இங்க இருக்கும். ஆனா வந்துட்டு அப்படி ஆனா மேலோகம், கோலோகம், வைகுண்டம் போனா கண்டிப்பா நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சுட்டு தான் இருப்போம். திரும்பவும் இந்த ஜீவாத்மா இங்க கீழ வராது அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 16வது ஸ்லோகம் 8வது அத்தியாயத்துல. பிரம்மா புவனா லோகா பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா அர்ஜுனா மாம் உபத்யத்து கௌந்தேயா மாம் உபேத்யது கௌந்தேய கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. புனர்ஜன்ம ந வித்யதே. பேராவது படிக்கிறீங்களா? ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. ஸோ மேலும் கிருஷ்ணர் இங்க திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றாரு. பிரம்மா புவனா லோகா. இந்த பிரம்மா புவனா லோகானா அந்த வைகுண்டத்தை அடையிறவங்க வந்து புனர்ஜென்ம ந வித்யதே. அவங்களுக்கு வந்து என்னுடைய இடத்தை அடைபவன் மறுபிறவி எடுப்பதில்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் சிலர் கேட்பாங்க, இப்போ என்ன நான் திரும்ப பிறந்தா என்ன? ஆக்சுவலி இது ப்ராக்டிக்கலான கொஸ்டின் தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்டயே. இப்போ என்ன புனர்ஜென்மம் எடுத்தா என்ன தப்பு? நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. பட் வேர் ஆர் வி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேரண்டி? நம்மளுக்கு இந்த உடல், இந்த குடும்பத்துல இந்த இதுதான் நம்மளுக்கு பொறப்போம். இந்த இந்த இதே பிறப்புல நம்மளுக்கு இவ்ளோ இஷ்டங்கள், வசதிகள் இருந்துமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அடுத்த ஜென்மத்துல என்ன ஒரு சிச்சுவேஷன், என்ன உடல் கிடைக்கும்? அ திஸ் இஸ் அ டெம்பரவரி ஹோம். இந்த ஜீவாத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கு. அடுத்த ஜென்மத்துல வந்து இந்த ஜீவாத்மா எங்க போய் எந்த உடல் அடையும்? நோ, வி டோன்ட் நோ. அதே மாரி சரி, மனுஷ பிறவியே எடுத்தாலும் எ பர்த், ஜென்ம, மிருத்யு, ஜர, வியாதி இதெல்லாம் நம்மளால நிறுத்த முடியுமா? நோ. ஏன்னா அ அ ஒரு குழந்தை அந்த கருவுல இருக்குன்னா, அது இட் வில் ப்ரே டூ த லார்ட். கஷ்டப்படுமா? ஐயோ! பகவானே! நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன்? இந்த 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 கருவுல நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே! என்ன வெளில கொண்டுட்டு வா சீக்கிரம் அப்டின்ட்டு உன்ன மட்டும் நெனச்சுட்டு இருந்தாவே போதுமே! நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்க வேணாம் அப்டின்ட்டு அந்த அந்த அவ்ளோ ஒரு ஆங்ஸைட்டில ஆக்சுவலி இட் வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். அந்த 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 ஆத்மா வந்து எல்லாத்தையும் மறந்துருதும். அது மாதிரி அகைன் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா, திரும்ப வியாதிகள் எத்தனையோ வருது. அதே மாரி அது எல்லாமே முடிஞ்சு அந்த மரண படுக்கையில எப்படி இருக்கும்னா, சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, மரண படுக்கையில வந்து 40,000 தேள் குத்துறது எப்படி இருக்குமோ ஸ்கார்பியன்ஸ் அந்த தேள் நம்மள வந்து குத்துனா எப்படி இருக்குமோ, அவ்ளோ ஒரு வலி இருக்குமாம். அப்படி அவ்ளோப்பட்ட வலியில வந்து நம்போ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, வி ஷுட் ஸ்டார்டட் எஸ்டர்டே ஆர் அட்லீஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் டுடே. அது மாதிரி அந்த சிச்சுவேஷன நம்ம வந்து வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது, எப்படி நம்ம இன்னையிலிருந்தே இந்த பக்தி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இன்னையிலேருந்தே நம்ம எப்படி பக்தி செய்றது அப்படிங்கிறது வந்து எங்க படிக்கலாம். வேதேஷு யக்ஞேஷு தபசோ சைவ வேதேஷு யஜ்ஞேஷு தபசு சைவ தனேஷு யத் புண்ணிய ஃபலம் பிரதிஷ்டம் தனேஷயு புண்ணிய பலம் பிரதிஷ்டம் त्यति तत् सर्वमिदं विदित्वा அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா योगी परं स्थानमुपति चाद्यम् யோகி பரம் ஸ்தானாதம் உபைதி சாத்யயம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தால், யாகங்களை செய்தால், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதனைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். ஸோ நீங்க இத்தனை நாளா இப்போ 8 நாளா நீங்க ஆல்மோஸ்ட் 10 டேஸா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நீங்க நினைக்கலாம், இல்ல நான் இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. நான் வந்து வேதங்கள் படிச்சுட்டு இருந்தேன், யக்ஞங்களை செஞ்சுட்டு இருந்தேன், தவம் செஞ்சுட்டு இருந்தேன், தானம் கொடுத்துட்டு இருந்தேன், கர்ம ஞான பாதையில நான் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பக்தி மட்டும் செய், பக்தி செய், பக்தின்னு இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இங்க இருக்கு. பக்தி தொண்டில் பாதையை ஏற்பவன் இது எல்லாம் செஞ்சதுக்கும் எல்லா அடையப்படும் பலன்களையும் இழப்பதில்லை. இட் இஸ் இன்சைட். ஒரு 10 lakhs அப்படின்னு இருக்குன்னா, அந்த அந்த 9 0 6 zeros நம்ம ஆட் பண்றோம்னா, அதுக்கு முன்னாடி 1 இல்லைன்னா இட் இஸ் ஸ்டில் அ 0. ஸோ அது மாதிரி எப்படி ஒரு 10,000க்குள்ள 1 ரூபிங்கிறது இருக்கோ, அது மாதிரி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த நம்ம பக்தி செய்யும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அங்கே அடங்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக இறைவன் இவை அனைத்துமே பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான் அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் இல்லை. இது நம்ம எத்தனையோ சேரிட்டி செஞ்சிட்ருக்கலாம், நம்ம யக்னங்கள் செஞ்சிட்ருக்கலாம், ஏதோ ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்டாரிட்டிஸ் நம்ம செஞ்சிட்ருக்கலாம், ஏதோ கர்ம பலங்கள் ஏதோ செஞ்சிட்ருக்கலாம். எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே இந்த பக்தி தொண்டு செய்கிறது மூலயமா அடங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் ஒரு கொஷின் உங்கள் எல்லாரையும் நான் கேட்குறேன். பக்தி தொண்டுனா என்ன? என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்றீங்களா ஒரு பாயிண்ட்? கடவுள் நினைத்து கடவுள் நாமத்தை ஜபிக்கிறது, கடவுளை போற்றுறது, கடவுளுக்கு சேவை செய்யறது. ஓகே, தேங்க்யூ ஜெனி மாதாஜி. வேற யாராவது சொல்லுங்க. எது வேணாலும் செய்யலாங்க. பூ தொடுத்து போடலாம். சாமி கும்பிடும் போது நம்ம பூ பறிச்சுட்டு வந்து போடுறது, சாமிக்கு பிரசாதம் பண்ணி வைக்கிறது, நம்ம எந்த வழியில வேணாலும் நம்ம செய்யற செயல்கள்ல நீங்க சொல்ற மாதிரி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு பண்ணுனா அது வந்து பக்தி அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது சொல்றீங்களா? மோகன் பிரபுஜி, கோமதி மாதாஜி, ராதா மாதாஜி. இப்போ கோயிலுக்கு நம்ம வந்து பூஜை இதுக்காக ஸ்பான்சர் பண்ணுறதோ, மற்ற இது பண உதவி அங்கே கோயிலுக்கு கொடுக்கறதும் அதுவும் பக்தி தானே? ஓகே, வெரி நைஸ். வேற யாராவது சொல்றீங்களா? கோயிலுக்கு வர பீப்புளுக்கு நம்ம வாலண்டியரிங் ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணுறாங்க, குக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறது, சாமிக்கு மாலை செய்கிறது. ஓகே, சாமிக்கு மாலை செய்கிறது. ஓகே, வெரி நைஸ். வேற யாராவது ராதா மாதாஜி நீங்க சொன்னீங்களா? ஹரே கிருஷ்ணா. அதான் எது செஞ்சாலும் கடவுளோட எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இதனால நமக்கு புண்ணியம் கிடைக்கும், நம்மளுடைய ஃபேமிலி நல்லா இருப்பாங்க அப்படின்றத தாண்டி நம்ம எவ்வளவு ஆத்மார்த்தமா நம்ம வந்து கடவுளுக்காக நான் செய்யறது அப்படின்ற அந்த உணர்வோட நம்ம எந்த செயலும் செய்யறதுனால நமக்கு வந்து அந்த கர்மா ஐ மீன் கடவுள் சொல்ற மாதிரி இந்த சோல் வந்து கடவுளை ரீச் ஆகுறது நிறைய ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஜென்மம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிறவிகள் எடுக்காம இந்த மாதிரி கடவுளை வந்து நம்மளால டைரக்டா அது ரீச் பண்ண முடியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் நீங்க என்ன சொன்னா நம்ம வந்து தானம் பண்றோம் மனிதர்களுக்கு, நம்ம வந்து நம்மளும் ஒரு மனிதர்கள், நம்ம இன்னொரு உயிரினங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது நமக்கு இன்னும்
புண்ணியங்கள் சேருது. சோ அந்த புண்ணியத்தை அடையறதுக்கு நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணும்ன்ற போது அதுக்கு அது அதுக்கு பதிலா நம்ம கடவுளை நினைச்சு பக்தி செய்யும் பொழுது நமக்கு கடவுளை நோக்கி நம்ம செய்யும் பொழுது அவரை அடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரேதர் தென் நெக்ஸ்ட் ஜென்மம் நெக்ஸ்ட் பிறப்புன்றதுக்கு பதிலா. வெரி நைஸ். ராதா மாதாஜி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல அதேதான். எல்லாரும் சொல்ற மாரி தான். கடவுளோட அ நெனப்பிலேயே எல்லாம் செய்றது. ம். எது செஞ்சாலும் அவருக்காக செய்ற மாரி. வெரி நைஸ். எஸ். ம். ஆல் குட் ஆன்சர்ஸ். சாரி, மோகன்குமார் பிரபு சொல்றீங்களா? இல்ல. நம்ம இனிமேல எது செஞ்சாலும் செஞ்ச பிறகு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிற வேண்டியதுதான் அப்படின்னு. ம். ம். ஸோ வெரி நைஸ் ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கு பக்தினா என்ன? பக்தி தொண்டுனா என்னன்னு வந்து அகெயின் நம்ம எங்கேயும் ரெஃபர் பண்ண வேணாம். நம்ம புராணங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸஸ்க்கும் அதே மாரி எப்படி வந்து புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான். இதை யார் சொல்றாருன்னா பிரஹலாத் மகாராஜ். பிரஹலாத் மகாராஜ் யாருன்னா ஹிரண்யகசிப்புக்கு மகனா பிறந்தவர். அ அவங்க வந்து ஹிரண்யகசிப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு அசுர அ குணம் கொண்டவர்ன்னா, அ லைக் இந்த யார் அந்த விஷ்ணு பகவான்? எதுக்கு எல்லாரும் வந்து பக்தர்கள் எல்லாம் விஷ்ணு, விஷ்ணு சொல்றாங்க. யார் அந்த விஷ்ணு? அந்த விஷ்ணுவ அழிச்சிட்டு இந்த 7 14 உலகத்திலயும் என் பேரு தான் சொல்லணும். நாராயணா, நாராயணா அப் அப்படிலாம் இல்ல. இனிமேல் ஹிரண்யகசிப்புவே நமஹ, ஹிரண்யகசிப்புவே நமஹ அதான் சொல்லணும். யார் அந்த விஷ்ணு பகவான்? நான் ஃபர்ஸ்ட்டு அவங்கள அழிக்கணும் அப்படின்ட்டு அ அவ்ளோ ஒரு பகவான் நான் தான் இந்த எல்லா லோகங்களுக்கும் நான் தான் வந்து அ அ தலைவன். பகவான்லாம் இல்ல. அப்படின்னு ஒரு அவ்ளோ ஒரு அசுரகுணம் கொண்டவரு. பக்தர்கள பார்த்தா அவங்கள டார்ச்சர் பண்றது, அவங்க திலகம் அது மாதிரி போட்டிருந்தா அத அழிச்சிட்டு, அ அது மாதிரி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் தேவர்கள்லாம் போய், ஐயோ! இந்த இந்த உலகத்துல இருக்க இந்த மனிதர்கள், இந்த பக்தர்கள் எவ்ளோ துன்பத்த அனுபவிக்கிறாங்க. பகவானே நீ தான் வந்து இவங்கள காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தேவர்களே வந்து போய் பகவான் கிட்ட சொல்றாரு. அந்த அளவுக்கு அசுரகுணம் கொண்டவர். அவருக்கு மகனா பிறந்தவர் ஒரு பக்தர். அது யாருன்னா பிரஹலாத் மகாராஜ். அவரு வந்து அ அ அவ் பாடசாலைக்கு அனுப்புறாரு. ஹிரண்யகசிப்பு வந்து சின்ன பையனா இருக்கும்போது பாடசாலைக்கு அனுப்புறாரு. இது மாரி அ எ என்னோட என்னோட சர்வன்ட்ஸ் நீங்கலாம் இருக்கீங்க. இவர் வந்து பாடசாலைக்கு போய் சொல்லுங்க. நான் எவ்ளோ பெரிய ஆளு. எப்படி வந்து என்னோட நாமத்த வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு என்னோட மகனுக்கு சொல்லிக் குடுங்க. திரும்பவும் அ அ எல்லாமே நீங்க தான் சொல்லி தந்து, இவன வந்து எனக்கு நெக்ஸ்ட் இந்த அசுர இதுக்கு வந்து பிரகலாதன் தான் வந்து இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்றாரு. ஆனா, இவரு வந்து பை பர்த் வந்து பிரஹலாத் மகாராஜ் டிவோட். அது எப்படின்னா, பிரகலாதர் வந்து அம் அ அவங்க அம்மா கருவுல இருக்கும்போதே வந்து அவங்க அம்மா தற்செயலா ஒரு அகைன் இட்ஸ் ஒரு ஸ்டோரி. அப்போ வந்துட்டு அந்த லீலைகள்ல வந்து நாரத முனி வந்து அவங்க அம்மாவ கூப்பிட்டு பகவான பத்தி சொல்றாங்க. பிரகலாதரோட அம்மாகிட்ட. எப்போ பிரகலாதர் வந்து கருவுல இருக்கும்போதே. ஸோ, அத கேட்டு கேட்டு பிரகலாதர் வந்து கருவுல இருந்தே பக்தரா இருந்தாரு. ஸ்ரவணம் அந்த கேட்டு கேட்டே வந்து அவர் வந்து பக்தரா இருக்காரு. அந்த மாரி இப்போ அவங்கள சுத்தி ஒரு எந்த ஒரு பக்தி தொண்டு செய்றதுக்கும், பக்திய செய்றதுக்கும் ஒரு அட்மாஸ்பியரே இல்ல. ஒரு ஃபேவரபிள் அட்மாஸ்பியரே இல்ல. இருந்தாலும் பிரகலாதர் வந்து அ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அது மாதிரி எப்பவுமே பகவான பத்தி நம்ம பகவான் பத்தி தான் யோசிக்கணும். பகவானுக்கு தான் நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு, அவங்க பாடசாலையில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாலும் அசுர குடும்பத்தில அவங்களும் பொறந்திருந்தாலும், அவரு சொல்றாரு இது மாரி, "ஏன் பகவான பத்தி நினைக்கணும்? எதுக்கு பகவான் பத்தி நம்ப பகவானுக்கு தொண்டு செய்யணும்? எதுக்கு பவன் ப அப்படிங்கிறத வந்து அவரு வந்து சொல்றாரு. அந்த அந்த அவர் என்ன சொல்றாரு? ஓ இமேஜின் நீங்க வந்து அந்த அந்த ஒரு செட்டிங்ல பிரகலாதர நீங்க பார்க்குறீங்க. அவர் அந்த அஷ்ரு குடும்பத்தில பொறந்திருக்காரு. அவரு வந்து அவரோட கிளாஸ்மேட்ஸ் அவரோட கூட படிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில ஆ ஆ எ இது எ சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அது எங்க எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 7வது அ
கேண்டோ 7th கேண்டோ 5வது சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. 7வது காண்டத்தில் 5வது சாப்டர் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இது என்ன பிரகலாதர் என்ன சொல்கிறாரு. ஸோ இங்கே நீங்கள் பிக்சர் பார்க்கலாம் பார்த்தீங்களா. பிரகலாத் மகாராஜ் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு சின்ன குழந்தையா. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் சொல்கிறாரு, நீ மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, என்ன பண்ணுற, என்ன எப்படி இந்த பக்தி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ வந்து பிரகலாதர் வந்து சொல்கிறாரு, என்ன பக்தி தொண்டுனா என்ன அப்படின்ட்டு. நம்ம எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு 5 மினிட்ஸ் பேக், அது மாதிரி பிரகலாதர் வந்து அவரோட கிளாஸ்மேட்ஸ்க்கு சொல்கிறாரு பக்தினா என்ன அப்படின்ட்டு. நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸ்ரீ பிரகலாத் உவாச்ச ஸ்ரீ ஸ்ரீ பிரகலாத் பிரஹலாதுவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு श्रवणं கீர்த்தனம் कीर्तनं विष्णो விஷ்ணு ஸ்மரம் பாதசேவனம் விஷ்ணு विष्णो स्मरं பாதசேவனம் पादसेवनम् அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் அர்ச்சனம் अर्चनै வந்தனம் वन्दनं தாஸ்யம் दास्यम् சாக்கியம் ஆத்மநிவேதனம் साख्यम् சாக்கியம் आत्मनिवेदनम् ஆத்மநிவேதனம் தி பும்ஸ் ஆப்ருத விஷ்ணௌ इति इति पुञ्जपिता पुंसार्पित विष्णौ विष्णो विष्णु பக்திश्चன்னவலக்ஷணா भक्तिचिन्नवलक्षणा लक्षणा ஏத பாகவத ஆதா प्रियेदा भगवती भगवति आता தன்மன்யதிதம் உத்தமாம். तन्मन्येतीदम् तन्मन्यातीत उत्तमम् उत्मतम् மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பிரகலாத மகாராஜா கூறினார், விஷ்ணுவின் திருநாமங்கள், வடிவம், குணங்கள், பரிகாரங்கள், பொழுதுபோக்குகள் ஆகியவற்றைக் கேட்டு அவற்றை நினைவு கூர்தல், இறைவனின் தாமரை பாதங்களை சேவித்தல், 16 வகையான உபகரணங்களால் இறைவனை வணங்குதல், பிரார்த்தனை செய்தல், இறைவன் அவனுடைய அடியாராக மாறுவது, இறைவனின் உற்ற நண்பனாக கருதுவது, அனைத்தையும் அவனிடம் ஒப்படைப்பது, வேறு விதமாக கூறினால் உடலாலும் மனதாலும் வார்த்தையாலும் அவருக்கு சேவை செய்தல். இந்த 9 செயல்முறைகளும் தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த 9 முறைகளின் மூலம் கிருஷ்ணரின் சேவைக்காக தன் வாழ்நாள் அர்ப்பணித்தவர் முழுமையான அறிவை பெற்றிருப்பதால் அவர் மிகவும் கற்றவர் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ இங்க பிரகலாதர் வந்து டெஃபினிஷன் நம்ம என்ன ஏதாவது புது வேர்டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில கேட்டோம்னா வாட் இஸ் த டெஃபினிஷன் அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி டிஃபைன் பக்தி அப்படின்னா இங்க தான் ஆன்சர். ஸோ என்னன்னா விஷ்ணுவின் திருநாமங்கள், வடிவங்கள், குணங்கள், பரிகாரங்கள், பொழுதுபோக்குகள் ஆகியவற்றை கேட்டு அவற்றை நினைவு கூறுதல். அது மாதிரி 9 இறைவனின் தாமர பாதங்களை சேவித்தல், 16 வகையான உபகரணங்கள் கொண்டு இறைவனை வணங்குதல், பிரார்த்தனை செய்தல், இறைவன் அவனுடைய அடையாரம் அடியாராக மாறுதல். நம்ம வந்து தாஸ்யம் அவங்களுக்கு சர்வெண்ட் ஆஃப் த லார்ட். வேறு விதமாக கூறினால் உடலாலும் மனதாலும் வார்த்தைகளாலும் அவருக்கு செய்வது. மைண்ட், பாடி, சோல், எவ்ரிதிங் பகவானுக்காக நம்ம வந்து செய்யும்போது வந்து இதுதான் வந்து உண்மையான பக்தி தொண்டு. இதுதான் வந்து பகவான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரவணம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் பற்றி கேட்குறது சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்கிறாரு. அது வந்து அவர் என்ன கேட்குறது பகவான் பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா என்ன கேட்குறோம், அவங்கள பற்றி, அவங்களோட ஜென்மம், அவரோட அவதாரங்கள், அவங்களோட லீலைகள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே நம்ம வந்து அவங்கள பற்றி தான் நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கீர்த்தனை செய்கிறது, பஜனை பண்ணுறது, இது எல்லாமே செய்கிறது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறது இல்லைங்களா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அவங்கள பற்றி நினைக்கிறது எப்பயுமே, எப்படி பிரகலாதர் நினச்சிட்டு இருந்தாரு அது மாதிரி. அப்புறம் பாத சேவனம், பகவானுக்கு தொண்டு செய்கிறது இல்லைங்களா. பகவான் பாதங்களுக்கு தொண்டு செய்கிறது. எப்படி வந்து லக்ஷ்மி வந்து அவங்களோட பாதத்தில் செய்கிறாங்க. ஹனுமான் எப்படி வந்து அவங்களுக்கு
ராமச்சந்திரருக்கு வந்து எப்பயுமே வந்து பாத சேவனம் செய்கிறாங்க. அப்புறம் அர்ச்சனம் நம்ம வந்து 16 அப்புலன்சஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு அர்ச்சனம் செய்யலாம். அது மாதிரி அர்ச்சனம் செய்கிறது. அதுக்கப்புறம் சர்வெண்ட் சேவகனா இருக்கிறது. எப்படி வந்து கோபியர்கள் வந்து ராதாராணி, கோபியர்கள், துளசி தேவி அவங்க எல்லாமே வந்து எப்படி அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து வந்தனம் செய்கிறது அது மாதிரி. அதுக்கப்புறம் தாஸ்யம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது. கோபார்கள் விருந்தாவனத்தில் எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அது மாதிரி. அப்புறம் சாக்கியம், அப்புறம் ஆத்ம நிவேதனம். இங்கே பலி மகாராஜ் கேட்குறாங்க இல்லைங்களா, 3 அடி வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. மேலோகம் கீழோகம் அது மாதிரி 3வது அடி நான் எங்கே வைக்கணும் அப்படின்னா என்னோட தலையில் வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு பலி மகாராஜ். அது மாதிரி உடலாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் பகவானை நினைக்கிறது தான் வந்து நவவித பக்தி அப்படின்ட்டு பிரகலாத் மகாராஜ் இங்கே சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி நம்ம இந்த இந்த 9 விதமாக நம்ம வந்து பகவானுக்கு பக்தி செய்யலாம். இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் 2 ஸ்ரவணம், கீர்த்தனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காதை கொடுக்கணும் பகவானை பற்றி பேசுகிறது கேட்கறதுக்கும், பகவானோட திருநாமங்களை உச்சரிக்கிறத கேட்கறதுக்கும். அப்புறம் ஸ்ரவணம், கீர்த்தனம், பஜனை செய்கிறது, சாண்டிங் பண்ணுறது, மகாமந்திரத்தை. இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபுல் சரண்டரன்ஸ் நம்ம பகவானுக்கு அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த நவவித பக்தி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு ஆன்மீக நடைமுறைகளையும் பக்தி 9 வடிவங்களும் ஸ்ரவணம், கீர்த்தனம் முதலியான சிறந்தவை. ஏனெனில் அவை கிருஷ்ணரை வணங்குவதற்கான சிறந்த ஆற்றலையும் அவர் மீது பரவசமான அன்பையும் கொண்டுள்ளன. இந்த 9 நடைமுறைகளில் நாம சங்கீர்த்தனம் சிறந்தது அப்படிங்கிறது. புண்படுத்தாமல் புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் கிருஷ்ண பிரேம என்ற விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை மிக எளிதாக பெற முடியும் அப்படின்ட்டு சைத்தன்ய சரிதாமிரத அந்தியலீலால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு குழந்தை கூட சொல்லலாம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரிலேட்டிவ், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சாண்டிங் பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து அவங்களால ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் பெட் ரிடன். அவங்க வந்து சொன்னது, என்னால் கோயிலுக்கு போட முடியல, தானம் தர்மம் செய்ய முடியல, ஆனால் ஒன்று மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சது. இந்த ஒரு சிக்னஸ், இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் பகவானோட நாமத்தை என்னால் உச்சரிக்க முடிஞ்சது. அதுதான் எனக்கு வந்து திருப்பவும் இந்த மறு பிறவி கொடுத்துருக்கு. இந்த ஒரு உயிர் திரும்ப ஐ குட் ரெக்கவர் அண்ட் கம். இந்த ரெக்கவர் ப்ராசஸில் எனக்கு பக்கத்தில் எனக்கு துணையாக இருந்தது ஒன்றே ஒன்று தான், இந்த நாம ஜபம் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து எந்த ஒரு அட்மாஸ்ஃபியரும் தேவையில்லை, எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட வாய்ஸ், அவர் டங் அண்ட் தென் அவர் இயர்ஸ், இது மட்டுமே போதும் இல்லைங்களா, நம்ம பகவானோட நாமத்தை ஈஸியாக உச்சரிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது இவ்வளோ ஈஸினா ஈஸி இல்லைங்களா அப்படின்ட்டு. இல்லை, இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளால் ஒரு 5 மினிட்ஸ் ஓகே பகவானோட நாமத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மொபைல் யாராவது கூப்பிடுவாங்க, இத்தனை தாட்ஸ், அது எல்லாமே. பட் ஸ்டில் நம்ம அந்த ஒரு பகவானுக்காக நான் தொண்டு செய்யணும், அவரோட நாமத்தை நான் உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டில் வி கீப் ட்ரையிங். அதோட முயற்சியே வந்து பகவானுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கும், நம்மளுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4 மினிட்ஸ், சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ எந்த கொஷின்ஸ் இல்லைன்னா நம்ம 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.
श्री कृष्ण परमात्मा की जय, गिरिंद्राज जय जय, जय सामवेद भक्त वृंद की जय, all good assemblies, all glories to Prabhupada. கௌர பிரேமானந்தே, ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு हरे कृष्ण Thursday, திரும்ப அடுத்த கிளாஸ் வந்து திங்கட்கிழமை 7:30 मंडे மணிக்கு நம்ம அப்போ சந்திக்கலாம். இந்த 8வது அத்தியாயத்தோட குவிஸும் நான் அனுப்புகிறேன். ஐ திங்க் லாஸ்ட் 2 days சம் இஷ்யூஸ் இருந்தது, பட் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு